ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான குருமா பார்க்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு, கூடவே 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி அப்படியே வச்சுக்கலாம். இப்போ குருமா செய்யறதுக்கு ஒரு வாணலியில் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். குருமாவுக்கு இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சீரகமும் பெருஞ்சீரகமும் சேர்த்துட்டு அதில் பொரிய வச்சுட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லிலாம் சேர்த்து அரைச்ச அந்த விழுதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் எல்லாத்தையும். நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள்லாம் சேர்த்துட்டேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இந்த குருமாவுக்கு கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து அரைச்சி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரிக்கெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த குருமா. இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து, இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து காய்கறியெல்லாம் வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ காயெல்லாம் வேகட்டும். இப்போ காய் வெந்துட்டுருக்கும் போதே ஒரு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன். ஒரு முடி தேங்காய் அதை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான தேங்காய் பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சப்பாத்தி, பூரி, தோசைக்கெலாம் ஒரு அருமையான குருமா டிஃபனுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசிமணி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.